சொல்றீங்க. நான் சொல்றேன் 16/10/2022 மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் சிவராஜ் சௌஹான் இருக்கிறார். அவர் என்ன பண்ற ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கிறார், அமித்ஷாவோட தலைமையில் ஒருங்கிணைக்கிறார். அந்த மாநிலத்துல மருத்துவ படிப்பு இந்தியில் படிக்கலாம் என்று அரசாணை வெளியிடுகிறார். நீங்க 2021 ஆட்சியில் இருக்கீங்க, தமிழ்ல மருத்துவ படிப்பு படிக்கலாம் என்று அரசாணை வெளியிடுவதற்கான தயக்கமே, அதற்கான முனைப்பு என்ன ஈடுபட்டீங்க. அடிப்படையில தமிழ் பயிற்று மொழி பாடமொழியா இருக்குன்னு சொல்லிட்டு 1968 அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்றத்தில் பேச குறிப்பு இருக்கிறது. அதற்கான வேலைப்பாடுகள் என்ன செஞ்சீங்க? தமிழ் பாடமொழியா இருக்கிறதா பயிற்று மொழியாக இருக்கிறதா என்ற கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொள்ளுங்கள். தமிழுக்கு நீங்கள் ஆற்றிய பங்கு என்ன? சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மத்திய அரசு எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, தமிழுக்கு நிதி எவ்வளவு ஒதுக்கி இருக்கு, இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நீங்கள் மத்திய அரசில் கேட்ட கேள்வி என்ன, பெற்ற நிதிகள் என்ன, இந்த அடிப்படையில வைத்துக் கொண்டுதான் நீங்கள் தமிழ் கடவுள் யார், தமிழ் கடவுளாக பார்க்கிறோமா இல்ல தெலுங்கு கடவுளாக பார்க்கிறோமா கன்னட கடவுளாக பார்க்கிறோமா நீங்க சொல்லணும். அப்போ ஒட்டுமொத்த பூர்வடி மக்களுடைய தமிழ் பூர்வடி மக்களுடைய ஆட்சிமைக்கு மேல இருந்து கொண்டு அந்த மொழிக்கு எதுவும் செய்யாமல் இந்த வார்த்தை உச்சரிப்பது என்பது ஏற்புடையதல்ல.